தெய்வானப்பட்டி, அதாவது நம்ம சேனலில் 2.3 மில்லியன் வியூவர்ஸ் போயிருந்தா இந்த ஒரு தெய்வானப்பட்டியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களோட வீட்டில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்த வேலைகள் எல்லாமே இப்போ முடிவடைஞ்சிருக்குது. ஸோ அந்த ஒரு நேரத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டியை பற்றின நீங்கள் அறிந்து கொள்ளாத ஒரு சில விஷயங்களையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் காண்பிச்சிட்டு அவங்களுக்கு என்ன வேலைகளை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மொத்தமாக காண்பிக்க போகிறோம். ஸோ யாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாட்டி பகல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க முடிஞ்சதும், நைட்ல சடனா தண்ணி இல்லன்னு சொன்னாலும் என்ன செய்வீங்க? டோர்ச் எடுத்துக்கொண்டு குடத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி அள்ளி தலையில தூக்கிட்டு டோர்ச்சை கையில அடிச்சு கொண்டு வருவேன். முன்னால யானை நிக்க அது யானை முன்னுக்கு வந்தா நான் யானைக்கு பக்கத்துல முள்ளமா வயிற்றால கீழே குனிஞ்சு வர வேண்டியது. முதல் தரம் வந்த வீடியோ இப்படி இருக்குன்றதை காட்டும். அதாவது பாடின வீடு இந்த ஏரியா எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாட்டினோட வளவு அண்ட் வீடு இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சொல்லலாம். உங்களுக்கு கட்டு நீங்கள் போட்டுருக்கலாம் தானே, ஏன் இதை போட்டிங்க எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பாட்டியினோட வளவு தானது. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் அடைக்கிறேன்னு சொன்னால் கோஸ்ட் நிறைய கூட முடியும். அப்படியே ஸோ இருக்கிறத வச்சு கொண்டு என்ன செய்யலுமோ அப்படி நாங்கள் பண்ணினாங்க. வேலை பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கம்பி கட்டை போடுறதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே வெறும் கிரவல் தான். அதண்டா தச்சமயம் பிள்ளையார் எதுவும் வந்தா தட்டி உடைச்சா அது ரெண்டா போயிடும். ஆனால் திருப்பி தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் திருப்பி ஒரு கட்டையை அதே விலைக்கு வாங்கத்தான் வேணும். பாட்டு போட்டிருக்கேன் தெரியுமா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. சரியா? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அப்படியால் தான் தெய்வான. எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு சனம் பெருசு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. ரைட். பாட்டின் வேலைகள் எல்லாம் எத்தனை நாள் வாரம் எனக்கு தெரியாது. ஓகே, முதல் தரம் வந்த வீடியோ இப்படி இருக்குன்றதை காட்டும். அதாவது பாடின வீடு இந்த ஏரியா எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி முதலாவது கிளிப் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அம்மா நான் 77 மனுஷாக்களோட இந்த ஊருக்கு வந்தேன். அப்போ 99 4ஆம் மாதம் 11ஆம் தேதியோட என் வாழ்க்கை முடிஞ்சது. அவர் போயிட்டாரு. அதில் இருந்து இதுவரை காலத்திலையும் நான் தனியத்தான். சுற்றி வர காடு, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது. 24 வருஷமா யாரோட துணையும் இல்லாமல் தனியாக ஒரு பாட்டி காட்டுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி சொன்னால் நம்ப முடியுமா? யாராலையும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாட்டியோட வாழ்க்கை தான் இது. சாதாரணமாக ஒரு வாகனத்தில் காட்டு வழிக்குள்ளால் நம்ம பயணம் செய்ய போகிறோம் அப்படி சொன்னால் நாம் எல்லாருமே மிரண்டு போயிடுவோம். ஆனால் அக்கம் பக்கம் யானைகள், பாம்புகள், அது இதுன்னு சொல்லி இது எல்லாமே இருந்தாலும் தனியாக அதுவும் ஒரு பெண்ணாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வாழ்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி? ஒரு உதவி இல்லைன்னா அந்த உதவியை நாம் மண்டால ஏண்டறி பெருட்டி கொண்டாந்து அதை செய்து கொண்டாதான் நாங்கள் வாழ்க்கையில் எப்படியோ கஞ்சி குடிக்கலாம். எத்தனை வயசு பாட்டி உங்களுக்கு? எனக்கு இப்போ 85. விளக்கு கொளுத்துறது, அப்போ அதில் விளக்கு கொளுத்தி எப்படியும் காப்பத்த மண்ணெண்ணா ஊற்றணும். அப்போ நான் அவருக்கு கட்டன்னு வச்சிருக்கேன், இவரை தங்கச்சின்னு கூப்பிடுறது. அதான் சின்ன பொடியே வாடான்னு கூப்பிட்டோம்டா வருவார். ஆனால் வரும் அந்த அதுக்குள்ளால அதுக்கு ஒரு கண்ணுன்றது இந்த 10 கிலோ. அப்ப நான் பார்த்தேன் இப்படி நின்று. அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு யானை தான் நிக்குதுன்னு. பாம்பு பிரச்சனை தான் ஜாமீன் நேத்து உண்டாடிச்சேன்னா கல்லு அந்த தகர இழுத்துருமுண்டு கல்லு கட்டி விட்டு இருக்கிறேன். காத்துக்கு பறந்துருமுன்னு கயிறு கட்டுனது இந்த கயிறு இந்த கதவு இந்த பழக கலண்டுருச்சு, கொஞ்சம் பழைய கதவு தானே. அவங்க போக சொல்றாங்க சாப்பாடு போடலன்னு. கேளுங்க இந்த தங்கச்சியை போ எல்லாரையும் போன்னு சொல்றதுக்கு. அப்படியே பாட்டி இந்த மேல இருந்து இது உடைஞ்சிருக்கு.
உடைஞ்சிருச்சு அதெல்லாம் சாமி. பயமே இல்லையா அதெல்லாம்? அதான் இப்ப அதுக்கு தடி வெட்டி தான் முட்டு கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஃபோன் வச்சு தான் உங்களுக்கு அடிச்சு காட்ட வேண்டியிருக்கு. பாம்புகள் இருந்தாலும் தெரியாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்த காலத்துல இருந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இங்கே கரண்டே வந்து கிடையாது. சிவத்தரிசி சோறு தான் இங்கே சமைப்பாங்க. ரைட், என்ன கறி சமைச்சிட்டீங்க? கறி வெண்டிக்காய். வெண்டிக்காய். ஐயோ, மீன் இறைச்செல்லாம் சமைக்க மாட்டீங்க? எல்லாம் மீன் இறைச்சி சமைக்க எனக்கு யாரோட உதவியோட நான் சமைக்க சாமி? ஐயோ, இப்படி சொல்கிறீங்க நீங்கள். இப்போ பாட்டி தான் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்மாதிரி அப்படி சொல்லலாம். ஸோ வந்து வீடியோ பார்க்குறவங்கள வந்து கட்டாயம் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு ஒரு உதாரணம் தான் பாட்டி. ஓகே, அந்த ஒரு கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பாட்டினோட வளவு அண்ட் வீடு வந்து எந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். முதல்ல தான் போகிறோம் நம்ம ஷார்ட்கட். குறுக்கால வர இனி குறுக்கால போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ சுற்றி தான் போகணும். ஓகே, நீங்கள் மற்ற சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருந்தா நாங்கள் அதில் வந்து காட்டியிருப்போம் வேலியெல்லாம் போட்டிருக்கிறது. நான் ஃபுல் டீட்டெயிலாக காட்டல. என்ன டோரை காணலன்னு சொல்லி பார்ப்பீங்க. டோர் வந்து வேலைகள் வந்துட்டு இன்னும் முடியலை. எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியது. இந்த வேலைகள் செய்த அண்ணாவுக்கு வந்துட்டு காலில் ஏதோ அந்த ஒரு விஷம் உள்ளண்டு ஏறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கார். நாங்கள் அதையும் சொல்லுவோம். நாங்கள் அவரோட வந்து பேசுவோம். அவரோட கணக்கு வழக்குகளை வந்து நாங்கள் பார்க்கணும் தானே. ஸோ அப்போ வந்து சொல்லுவோம் அதில். ஓகே, உண்மையில வந்து ஃபர்ஸ்ட்டாக வேலையை தான் சொல்லணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இதை காட்டுறது உள்ள வந்து கிரவல். இதை வந்து இந்த மடு தோன்றது வந்து சரியான கஷ்டமான சொன்னாங்க நேரத்தோட. அப்போ அதுக்கான அமௌண்ட்டும் வந்து கூட. அதை தாண்டி வந்து ஏன் இந்த கட்டை போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட கான்கிரீட் கட்டையும் இந்த கட்டையும் ஒரே விலை தான். அப்போ நாங்கள் வந்து கான்கிரீட் கட்டை நிறைய பேர் சொல்லலாம், அந்த கான்கிரீட் கட்டை நீங்கள் போட்டிருக்கலாம் தானே, ஏன் இதை போட்டிங்க, எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது இருக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு. ஆனால் கான்கிரீட் கட்டை என்ன பிரச்சனைனா சில வந்து யானை பிரச்சனைகள் இருக்கிறதால யானை வந்து இப்படி ஒரு கட்டையில் வந்து இப்படி கையை வச்சுட்டு சொல்லி சொன்னால் லைனில் வைக்கிற எல்லா கட்டையும் உடைஞ்சிரும். அது யூஸ் பண்ணவே இல்லாது. ஆனால் இது வந்துட்டு யானை வந்து தட்டுமண்டு சொன்னாலும் முறியாது. சம்டைம் வந்து அப்படி சவண்டு தான் இருக்குதும். அப்படி முறிஞ்சாலும் அந்த ஒன்று தான் முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றெல்லாம் முறியாது. சில கட்டைகள் வந்து முறியாது. அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாம் வந்து பேசியிருந்தோம். நாங்கள் பாட்டியோடலாம் கலந்து இது செஞ்சு தான் கடைசியாக ஓகே இந்த கட்டை தான் போடணும்னு சொல்லி இந்த கட்டை நாங்கள் போட்ட. நாங்கள் சிம்பிள் மேட்டர் போஸ் கட்டையும் இதுவும் ஒரே விலை தான். அப்போ நாங்கள் வந்து போட்டிருக்கலாம். ஆனால் வந்து இதுவும் உண்மையிலே வந்து போஸ் கட்டை எடுத்திருந்தா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கு நேரத்தோட. இந்த கட்டை எடுக்கிறது தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ரூவல் எல்லாம் எடுக்கணும், பர்மிஷன் எடுத்து தான் இந்த கட்டை எடுக்கணும். அதுக்குரிய ஆக்கள் இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எடுக்கணும் கட்டையை. அப்படி தேடி அலைஞ்சு பிடிச்சி தான் கடைசியாக வந்து இந்த கட்டை வாங்கினேன். இப்போ வந்து ஒரு அளவுக்கு ஃபுல்லாக அடைச்சிருக்கு. நாங்கள் நேரத்தில் அளந்த பார்த்துருப்பீங்களே. ஆனால் பலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி, அதாவது இங்கே பாருங்க அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து பாட்டியினோட வளவு தானது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி அதெல்லாம் அடைக்கிறேன்னு சொன்னால் காஸ்ட் வந்து நிறைய கூட முடியும் அப்படியே. ஸோ இருக்கிறத வச்சு கொண்டு என்ன செய்யலுமோ அப்படி வந்து நாங்கள் பண்ணினாங்க. நாங்கள் நினைச்சினாங்களும் இதை கொண்டு அப்படியே காட்டுறோம், முட்டி விடுவோம்னு சொல்லி முட்டி விட்டு இந்த பக்கம் அடைக்காம விடுவோம்னு சொல்லி. ஆனால் என்ன சொன்னவங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலி அடைக்கி வந்த அண்ணாக்களும் அண்ணன் வந்து பாட்டி சொல்லி பாட்டி நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் பாட்டிட முடியும். அப்போ நாங்கள் வந்து நம்ம வந்து செய்கிற வேலையை வந்து பிரயோஜனமாக செய்யணுமே. அப்போ வந்து கேட்கக்குள்ள இப்போ நாங்கள் நினைச்சிருந்தோம் இப்படி பானா பாட்டில் மட்டுமா அடைச்சி விடுவோம், இதை வந்து விடுவோம். என் நெஞ்சல் பக்கம் பாட்டிட்டு அவ்வளோதானே. இப்போ அடைக்கிற நேரம் அங்கால சம்டைம் வேற ஆக்கள் பிடிச்சாலும் அந்த பிரச்சனைகள் வருமன்றதுக்காக. அப்போ சொன்னவங்க இல்லை அது பிரச்சனை இல்லை, இப்போ 4 பக்கம் 3 பக்கம் அடைச்சி போட்டு 1 பக்கத்தை விட்டு அப்படி மாடு இதுக்கால வரப்போகுது, இல்லை மற்ற மிருகங்கள் இதுக்கால வரப்போகுது. அப்போ அடைச்சா வந்து வேலி என்று அடைச்சா தம்பி அது பிரயோஜனமாக இருக்கணும், ஒன்று வந்து அடைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்று நீங்கள் அடைக்க விடணும், இருந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அப்போ சரி அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அடைப்போம்னு சொல்லி அடைச்சு நாங்கள் இதை ஃபுல்லாக. இதுக்கே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருந்தது. ஆனால் வந்து சந்தோஷம், வேலி அடைச்சாச்சு. இனி வந்து மாட்டு தொல்லைகள் அதெல்லாம் வந்து உள்ளே இருக்காது. ஸோ பாட்டியும் வந்து வளவுக்குள்ள வந்துட்டு ஒரு சில பயிர்களை வந்து நட்டுக்கொள்ளலாம். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நீட் பண்ண வேண்டி இருக்குது. அது நாங்களும் வந்து ஃப்ரீ ஆகிட்டு நாங்களும் சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு அந்த வேலைகளை வந்து செய்வோம். ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அந்த பத்தையாக காடாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி அந்த அண்ணாக்கள் வந்து விளையாக்கியிருக்காங்க. ஃபுல்லாக கிரவல் தானே தான் பிரச்சனை. இங்கே வரேன் நிலத்தை பாருங்க, இதான் கிட்டத்தட்ட நிறைய நாள் இல்லை மாடும். இப்போ இதை பார்த்தா மணல் மாதிரி இருக்குடா. ஆனால் வந்து வேறு இந்த உள்ள இருந்து எடுத்த மண்ணை வேறு எங்கே எப்படின்னு எங்கட ஊர்ல எல்லாம் வந்துட்டு சிரட்டை அழகுண்டுவோம் ஈஸியாக நாங்கள். இன்னும் நம்மட பக்கம் மணலை பார்க்குற மாதிரி இங்கே பார்க்கல, அது கிரவல் தான். மேட்டியம்மா ஓடியாங்கோ செக் பண்ணுறோம் நாங்கள் என்னம்மா நிலப்பாடில் இடிக்கின்ற ஒரு எங்கெங்க செய்வினைகள் சூனியங்கள் வச்சிருக்காங்களோண்டு தேடுறோம். தூக்குது காந்தம் தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி சரியா கண்டுபிடிதான். ஃபுல்லாவே கிரவல் தான் பாட்டி.
நீங்கள் தான் சொல்லணும் அந்த உண்மையில் வந்து நாங்கள் இங்கே அண்ணாக்கள்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்து போட்டு போயிட்டோம் வந்து நிறைய நாளுமே அந்த வேலையிறது கூட ஆட்கள் கஷ்டப்பட்டு தான் தேடி தெரிஞ்சு நாங்கள் ஆட்களை கிடைக்கல. அப்போ தேடி தெரிஞ்சு கடைசியாக ஒரு எடுத்தாச்சு. எப்படி பாட்டியா நின்று பார்த்து கொண்டோம் ஏன்னா எப்படி வேலைஞ்சவங்க வேலை பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கம்பி கட்டை போடுறதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே வெறும் கிரவல் தான். அவங்க தோண்ட பெரும்பாடு பட்டாங்கங்கிறத நான் பார்த்தேன்னா தேத்தனி அதுகளை கொடுத்த பெரிய காரியம்ல அதுகள் கஷ்டப்பட்ட கை ரெண்டும் தூக்கண்டுச்சோ என்னவோ தெரியாது. 2 நாளைக்குல 2-2.5 நாள் பிடிச்சிச்சு கிடங்கு தோண்டி மட்டும் எடுக்கிறதுக்கு. என்ன சொல்றது குத்திட்டு வந்து அள்ளி எடுக்கல. அது அப்படி கோப்பால வாங்கினாலும் பரவாயில்ல. இது மத்த தட்டால வாங்கால கிண்டப்பட்ட பாடு அதுகளுக்கு. நானே ஒரு சின்ன கண்டு வைக்கிறாருந்தா உட்கார்ந்து இருந்து தான் கிண்டணும். எத்தனை நாள் கண்டு வைங்க? 1.5 நாள் போகும். கண்டு வச்சா அப்புறம் அந்த கிரவல்கள் வளரும். கண்டு வச்சா கிரவல் அது ஓடிடும். ஆனா அது அடிக்கிறவள் இல்ல தானே, மேல் கிரவல். அப்படியே பாப்போம் அப்படியே. நான் சொன்ன மாதிரி வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன் பாட்டி. அந்த வீட்டுக்கும் இந்த ஆட்டுக்கொட்டைக்கும் தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆட்டுக்கொட்டைக்கு பாப்போம் பிற்காலத்துல ஏதாச்சும் இந்த பசல இருக்குதாங்க இந்த ஆட்டுப்புழுக்கு. இது வந்து தென்னங்கண்டுக்கு போடலாம். அதான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ என்னையால முடிஞ்சது எந்த முதலாளிமார் வீடு வெளியே போய் ஒரு 2-3 தென்னங்கண்டு கேட்டு 6 இல்லைங்க மாட்டாங்க தருவாங்க. வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு அரையாச்சும் ஒரு அளவு பிடிச்சி அப்படி செய்வோம்னு தான் ஒரு யோசனையா இருக்கு. திட்டம் இருக்கு. கிட்ட வரட்டும். வேலி அடைச்சாச்சு. இது அந்த ஏத்தங்கள் இறக்கங்கள் இதை சரியா பார்த்து லெவலில் அடைக்கணும். இதுதான் உண்மையை வேலி அடைக்கிறது இருக்கிற பிரச்சனை. நூல் அடிச்சு செய்வாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. என்னென்ன வாட்டி ஒரு நீங்க சொல்லுவோம் வந்து இப்போ போஸ் கட்டையும் வந்து கான்கிரீட் கட்டை இருக்கல. கான்கிரீட் கட்டையும் இதுவும் ஒரே விலை தான். அப்போ நம்ம இது போட்டதுக்கான காரணம் என்ன? இது போட்டதுக்கு காரணம் என்னண்டா அதண்டா தச்சமயம் பிள்ளையார் எதுவும் வந்தா தட்டி உடைச்சா அது 2ஆ போயிடும். ஆனால் திருப்பி தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் திருப்பி ஒரு கட்டையை அதே விலைக்கு வாங்கத்தான் வேணும். இந்த மரக்கட்டைண்டா சரியா அப்படியே தள்ளுனாலும் கூடியது. நாங்க இன்னொரு மரக்கட்டையை வெட்டி போடலாம். அது செலவு குறைவா இருக்கும். அது செலவு குறைவாக இருக்கும். அப்படி ஒரு கட்டை உடைஞ்சு வரும், மற்ற கட்டை உடையாது. உடையாது. ஒரு கட்டை தான் தள்ளி உடையும். தள்ளி அப்படி உடைஞ்சாலும் ஒரு கட்டை தான் உடையும். இது இதைத்தான் நாங்களும் சொன்னாங்களே. என்னென்னு சொன்னால் அது பாட்டிட்டு வாயில வந்தால் உண்மையிலே அது சரியா இருக்கு. அப்புறம் வந்து நாங்களே ஏமாத்துற மாதிரி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இருப்பாங்க. அதுக்காக தான் அப்படியான வார்த்தையில் கேட்குறது. மழை பெய்யுது, திடீர் மழை. ஓகே, வேலி அடைச்சதை பார்த்துருப்போம். வந்து அடுத்த இருக்கிற வேலைன்னு சொல்லி சொன்னால் அந்த உங்களோட வீட்டு அந்த கிணறும் அடுத்து வந்து வேற என்ன கட்ட பாட்டி முக்கியமான கரண்ட் பிரச்சனை. ஓகே, அது 2 விஷயத்தை பற்றி நம்ம கதை போக முடியல. மழை பெய்யுது வாங்க. பாட்டியோட நாங்கள் எல்லாத்தையுமே காண்பிச்சிருந்தோம். அவங்க கடைக்கு போய் வந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரூட்டால தான் தண்ணி எல்லாம் போகிறோம். ஆனால் அதை மட்டும் நாங்கள் இன்னும் காண்பிக்கல. இடத்தையும் பார்க்கல. தண்ணி அல்ற இடத்தையும் அப்போ எங்கே தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்றதை பார்த்துட்டு இன்றைக்கு திவா வந்துட்டு இந்த கூடத்தை அவங்க ஒத்த விரலால் தூக்கி தந்துருக்காங்க. பெட்டி கூட்டமாக தந்திருக்கணும். தூக்கிட்டு வரும் அன்றைக்கு திவான எப்படின்ற பாருங்க. நான் போக்குள்ள ஊதிட்டு போறேன், நீ வேறக்குள்ள ஊதிட்டு வா. என்ன வாட்டி நான் போக்குள்ள ஊதிட்டு போறேன். நல்ல சின்ன இது கடமை அடிஞ்சு நடிஞ்சிருக்கேன் கூட. இது இப்படி இப்படி கொண்டு வரலாம் தூக்கிட்டு. மழை பிடிச்சிரும் போல அழகு. செருப்பு போடாமல நடக்கிற நீங்க? செருப்பை போட்டுக்கிட்டு இந்த மழையில நடக்க சோட்டில தண்ணி எல்லாம் படும். அதை விட காலை கழுவிக்கிறலாம். ஆனா சோட்டியை திருப்பி என்ற வேலை முடிய காட்டிக்கும். இல்ல அது தண்ணி படாம நடக்கலாம். அப்படி காலை இப்படி தூக்கி வச்சு இப்படி அப்படி தூக்கி வச்சு நடந்துகிட்டு இருந்தேன். முள்ளுகள் இருந்து குத்தி விட்டேன். குத்தட்டுமே, நாயே கடிச்சு சோகம் வந்துட்டான். முள்ளு பெருசானே. முள்ளு எத்தனை முள்ளு காட்டுல குத்தி இருக்கும். இதெல்லாம் முதல் கடுங்காடா இருந்தா இல்ல இப்படித்தான் இருந்தா? அப்பா இது கடுங்காடு. இந்த காணிக்கார எனக்காக வேண்டி அடிச்சவன். இல்ல இந்த பெக்கோ கொண்டாந்து போட்டு எல்லாம் தள்ளு அடிச்சபடியால கொஞ்சம் வெட்டையா இருக்கு. இனி பாருங்களேன், இந்த மலைக்கு எல்லாம் ஃபுல்லா வந்துரும். எல்லாம் பிள்ளை எல்லாம் கதையை கேட்டா பைத்தியம் பிடிக்குதா? நானும் உங்களை போல லூசு பண்டாரமா தான் ஆகணும். ஐயோ ஐயோ, இந்த ரூட்டை நிறைய நாள் நீங்க இதில் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் வரலை. இன்றைக்கு தான் வாரம்.
என்ன மாதிரி ஒவ்வொரு வாகனம் வரும் அந்த அதால வரணும் அந்த நீல அதுல ஒரு பாலம் இருக்குல்ல அந்த பெரிய வீட்டுக்கு பக்கத்துல அந்த பாலத்தால திருப்பி நேரா வந்து திருப்பி தெற்கு பக்கமா திரும்பினா ரோட்டு ஒன்று இருக்கு இந்த ரோட்டு வரும். இல்ல இங்கேயும் பேரி எடுத்து அதை காட்டு வீடு இல்ல இல்ல அது கோயில். இஞ்சி வேறு கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயிலுக்கே வர மாட்டேன். என்ன கோயில் இது? நாதம்பரம் கோயில். இந்த கோயிலுக்கே வரல நீங்க? ஏன் என்ன இவ்வளவு? நான் போறது இல்ல சாமி, போறதே இல்ல. அவர் செத்தது ஒரு வாரல ஒரு கோயிலும் இல்ல போ. அதான் பிறக்கிறவங்க எல்லாரும் சாதான் போறாங்களா? அது கிடையாது சாகுறதுதான். ஆனா நான் கோயிலுன்னு எத்தனையோ நேர்த்திய வச்சு எவ்வளோத்தையோ செலவழிச்சு தட்டத்தை கடைசியா இங்க இருந்து கொண்டு போய் பொடியை கொண்டு வரைக்கும் எனக்கு கோயில் வேணாம், குழம்பு வேணாம். வருத்தமா கிடந்தவர் அப்படியே 3 நாள் வருத்தம். நேர்த்தி கடை எல்லாம் வச்சுனீங்களா? இத்தனை நேர்த்திய வச்சு என்ன சொல்றீங்களா? நேர்த்தி கடை எல்லாம் வைக்கிறவங்களுக்கு நேர்த்தி நான் வைக்கிறதுல இப்படி வைக்கிறாங்க நிறைய பேருக்கு. என்ன சொல்றீங்க? அது சில பேருக்கு பலிக்கும், சில பேருக்கு பலிக்காது. கடவுளும் எங்களை வச்சு தாக்குவான். அப்படின்னு இல்லை வாடி, வாழ்க்கையில வந்து இன்ப துன்பங்கள் வரும் தானே. துன்பம் வரக்குள்ள கடவுளை தேடுவாங்க. அதான் உண்மை. என்னடா ரோட்டு சாதியாங்கள இந்த பம்பு செட்டு தானே? இதானா? இதான் குழா கிணறு. குளிக்கிறது இல்லாம வாய்க்கால குளிப்பாலாட்டி அங்க நம்மட கிணத்துக்கு தண்ணி அள்ளி குளிக்க பிரச்சனை இல்லை. பொது அடிச்சு தந்த இது பொது கிணறு. இதெல்லாம் வேற ஆக்கிட்ட வீடு இந்த இருக்குது. நிறைய வீடு இருக்கு. நானா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி, மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலப்பதம் பாடி பங்காரு அம்மா நான் என்னோட நாங்களும் ஏல குடுக்கணும் பாட்டி அவனுக்கு. சும்மா இப்ப நான் வேலை இதாரு வீடு குடியில் வீடு ஒன்று. அது குடியில் இல்ல, அது அதுல வீடு திட்டம் வந்துருச்சு, கட்ட போறாங்க. கோழாரி நாங்க அடிச்ச ஒரு சொட்டு தண்ணியா வருது. அடிக்கிற வெயிட்ட பொறுத்து இருக்கு பாட்டிங்க பாருங்க. இந்த கையால அடிச்சு கொஞ்சம் தண்ணி வருதுன்னா ஜிம் அடிக்கிற பண்ண மாதிரி குடிக்கிறது நல்ல தண்ணி. இல்ல மழை இருக்கு போல இருக்கு. எப்படி வேலு இப்படிதான் தூக்கிட்டு வர்றது. இது மண்டபாரத்தை கொடுக்குறான். உண்மையிலே வந்து இந்த இடுப்புல விட மண்டையில வச்சு தூக்கலாம் இல்லை. இதுல இப்ப மாறி தூக்கிறேன் இல்லை, நான் தூக்குறேன் மாறி தூக்கிறேன். இப்படித்தான் பாடுறோம். காணும் கொண்டு வாங்க, அதை காட்டுறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. வந்து கூட எல்லாம் சுமையெல்லாம் கொண்டுடா மண்டையில வைக்க, மண்டையில வைக்க பாப்போம். அம்மா அப்பா நல்லா இருக்கிற நீ தூக்கி மண்டையில இது என்னடா எப்படி மேல ஒரு இதை வச்சு நான் ஜோதிச்சேன் தெரியும் வரக்குள்ள என்னத்துக்கு இந்த துவா எடுத்து வரான் நான் ஜோதிச்சேன். பொன்னாடை பொறுத்தாச்சு. அம்மா வேலை கொடுப்பேன் பாட்டி, இப்படித்தான் வேலையே பாவம் பாவம். லண்டன் வரைக்கில எல்லாம் உடுப்பை மாத்தி கொண்டு வந்து நம்மளை ஏங்க வைக்கிறான். என்ன உடுப்பு? இந்த உடுப்பை கருப்பா போட்டு வர ஆளை மட்டு பிடிக்குது இல்ல, எல்லாம் ஒரே வயிறு. அப்படியே ஆளை தெரியலையா வந்து வைரவர் வந்தான் நினைச்சிட்டா போல. ஓ அப்படித்தான் நான் நினைச்சேன். யாரும் வேற ஆக்கள் போல சரி பரவாயில்ல லண்டனை காண இல்லை அப்படின்னுட்டு. ஐயோ ஐயோ, அந்த நாம்பரம் அந்த பொங்கல் எல்லாம் நடக்கிறோம் இந்த கோயில். ஓ பொங்கல் பெருசா நடக்கும். அப்போ அதுக்கும் வந்த கோயிலுக்கு பொங்கல் பெருசா நடக்கும். நான் பெருசா போறது இல்லை, பெருசால போறது இல்லை. என்ன புத்தோட ஏற்றி வச்சிருக்கான்? அது வேலி வேலியா புத்து புத்து புத்து. ஆனா பாம்பு இருக்கா?
பாம்பு இல்லாத ஊர் எங்க இருக்கு? எங்கட ஊர்ல இல்ல பாம்பு. உங்களோட ஊர்ல இல்லையா? ஓ. ஆனா எங்கட ஊர்ல இருக்கு. எங்கட ஊர்ல இருக்கு. எந்த அளவுக்குலாம் கால் வைக்கிறோமோ தெரியல. ஆனா உண்மையிலே வந்து முதல்ல இல்ல ஆ? முதல்ல வந்து உண்மையா எங்கண்ட ஊரும் வந்து இப்படி வெட்ட வழியா தான் இருந்தது. ஆக்கள் இல்ல, பெருமானம் தள்ளி தள்ளி வீடுகள் இப்படிதான் இருந்தது. வயல் கூட வயல் செய்யறோம். வயல் செய்யற டைம் வந்து வயலா இருக்கும். வயல் வெட்டி முடி வந்து அப்படி வெட்ட வழியா இருக்கும். அப்படி அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், எல்லாம் சரி. இப்போ எல்லா இடத்தையும் வீடு வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வேலியெல்லாம் அடைச்சி இப்போ விளையாடுறதுக்கு இடமே இல்லை. விளையாடுற கிரவுண்டுக்கு தான் போகணும். கிரவுண்டுக்கு எத்தனை பேர் விளையாடுறது? நிறைய பேர் போய் நின்றவரும் இங்கே விளையாடையில. அது மாறி மாறி அது பெரிய அரியணும். அது இருந்தால் எல்லாம் கிரவுண்டு பக்கம் போகிறோம். இல்லை முதல்ல கிரிக்கெட் விளையாடுறீங்க? பழைய கிரிக்கெட் பிளேயர் ஸ்கூலால நெசன போல மாகாணம் போனோம். மானம் போய்க்கிறேன். நேஷனல் விளையாட போய்க்கிறேன். முதல்ல நேஷனல் தோத்துருக்கு. கிரிக்கெட் இல்லை, கபடி. பாட்டி ம் ம் பகல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க முடிஞ்சதும். ஓ நைட்ல சடன தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் வந்து என்ன செய்வீங்க? டோர்ச் எடுத்துக்கொண்டு குடத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி அள்ளி தலையில தூக்கிட்டு டோர்ச்சை கையில் அடிச்சு கொண்டு வருவேன். முன்னால வந்து யானை நிற்கும்டா. அது யானை முன்னுக்கு வந்தா நான் யானைக்கு பக்கத்துல முள்ளமா வயிற்றால கீழே குனிஞ்சு வர வேண்டியது. எப்படி அதல்டா சொல்றாண்டு பாத்தீங்களா? யானண்டா விளையாட்டு இல்லை பகலில் பார்க்கக்குள்ள வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. நேர்மையா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நைட்டில் இதை பார்த்தா சரியான பயம் பெறும். ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக இருட்டு மட்டும் இருட்டை. உண்மையாகவே நான் பொய்க்காக வேண்டி இந்த வீடியோவுக்கு சொல்லலை. உண்மையா நான் அந்த பிள்ளைக போட்டு தந்த குந்தில் உட்காந்து 4 கரையும் சுற்றி பார்க்குறது. என்னென்னா நான் தனியாக ஒன்றும் என்னால் செய்ய இயலாது. எங்கே போனாலும் அதுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான். நான் எங்கேயும் போகிறதும் இல்லை தான். அடி ஓ என்ன கத்துற? உங்கள தேடி கத்துற? இந்த ஏதோ சாப்பாடு வருது. விராண்டு வரைக்கும் குட்டி போட்டுருந்தாள். அதில் 2 அரை கொண்டு போயிட்டாங்க. ஆடும் கேட்குது எங்கே போய்த்து வரையும். சரி நீங்கள் இருங்க, பிளேண்டி ஊத்துறேன் குடிச்சிட்டு. பாட்டி இந்த பிளேண்டி ஒன்று தான் கண்ணுல காட்டுறீங்களே தவிர வேற ஒன்றதையும் கண்ணுல காட்டுறே இல்லை. ஏன் உடனே சொன்னது உடனே எப்படி கொண்டு கேட்டதுக்காக காட்டுறீங்களா கண்ணுல? இல்லை, இது பிலாப்பழம். அங்கே ஒரு ஆளு காலையில் வில்லனா வந்தது வீட்டை. அப்போ வந்துட்டு என்ன பாட்டியம்மா சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சாப்பிடுவோம் ஜாமீன். அவர் ஏதோ சோறு காய்ச்சி தான் சாப்பிடுவோம், இந்த பிலாப்பழத்தை சாப்பிடுங்கன்னு. அது அங்கேயே அதுகள் நெடுகள் என்னோட நல்ல நேசம். அப்போ கொண்டாந்து தந்துட்டு பலாப்பழம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா பாட்டி? இல்லை. ஏன் ஜாமி? பின்விளைவுகள் எதுவும் இல்லை, உப்பு தெளிச்சிருக்கேன்ல. நீங்கள் அண்டு இதாரண்டு சொல்லி கூட தரல. நீங்கள் விளாம்பழம் பொறுக்கி வச்சிருக்கேன் தாரு. கொடுத்துறாதீங்க பாட்டி. அண்டைக்கு சொன்னதான் இன்றைக்கு சொல்றேன். சமைச்சிங்களா பண்டை? சோறு வடிச்சிட்டு மரக்கறி கத்திரிக்காய் கிடக்கு, கோவா சிக்கு, ஒரு சொட்டு நேரம். சரி பாட்டி, இப்போ உண்மையிலே வந்து நிறைய வீடியோவில் உங்களோட போட்டு ஃபுல்லானே நிறைய பேர் எல்லாம் எங்களை இதில் சேனலில் போடுற வீடியோவில் வந்து அதிகமாக வந்து பாட்டியில் வீடியோ தான் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களை தான் போடுறோம். சரியா? அப்போ வந்து வடியால போக்குள்ள வந்து என்ன தொல்லைகளாக இருக்குது உங்களுக்கு? ஒன்றும் விளங்கல. வடியால போறீங்க தானே இப்போ பப்ளிக்குள்ள? ஆக்களுக்குள்ள போக்குள்ள வந்து உங்களை மறைச்சி கேட்குறேன் இல்லையோ? ஐயோ கேட்குறதா? செல்வி இல்லை எடுக்கிற இல்லையோ? அன்றைக்கு நான் எங்கே போனேன்? புதுக்குடியிருப்புக்கு போனேன். எங்களுக்கு இந்த பிச்சை சம்பளம் காட்டு மீளாவி செய்கிறதுக்காக வேண்டி போனேன். அதில் அவன் ஒரு ஆட்டோக்காரன் தான். பாட்டி நல்ல சாரி எல்லாம் கட்டுறீங்களேன்னு நான் சொன்னேன். சாரி இதை விட இந்த பெட்டியில் இருக்குது, எனக்கு கட்டணும் மட்டும் அக்கறை இல்லை. நீ ஏன் எங்கட பொடியல் எடுத்த அந்த சாரி அச்சு குலையாமல் அப்படியே இருக்கு, நீ வந்து பார். எங்கட போஸ்ட் மாஸ்டர் கதைப்பா. அவ என்னோட நெடுகள் நேசம் தான். அவ கதைப்பா தெய்வானம்மா எப்பயுமே ஒரே மாதிரி தான். அம்மா அவன் வேலையை சரியா பாப்பான். சாப்பிடும்.
கதிரோன்னு கொண்டாந்து அப்போ தட்டா அப்போ நீங்கள் வந்து அவரை வச்சுக்கொள்ளுங்க வாட்டி ஆ? இவரே கமராமேனை நீங்கள் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. அதானே அவன் நிக்க மாட்டான், குண்டப்பா ஓடிடுவான். பாரு அப்புறம் என்ன, நான் நித்திரையா போனோன்னு கதவை திறந்துட்டு ஓடிட்டானா, நான் எங்கடா குண்டப்பா காணான்னு எங்க போய் தேடுறது? நீங்கள் அவன் ஓடுனாலும் இவனை பிடிக்கலுமா. இல்லை அவன் அப்படி போக மாட்டான் வந்து நீங்கள் இப்போ நல்ல சாப்பாடுகள் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் போக மாட்டான். நல்ல சாப்பாடு நான் கொடுப்பேன் தானே. கொடுப்பீங்களா? கொடுப்பேன்டா குண்டப்பா, நீ இங்கேயே இரு. அண்டு நீங்கள் வந்து இப்போ எங்கள் ரெண்டு கொஞ்சம் விடல அவனை கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி ஐயோ ஐயோ, ரூம் போட்டு காத்துனான் போய். ஓகே என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வந்தோன்னே வந்து உங்களோட கதைக்கிறே இல்லைன்னு சொல்லி ஓ இன்றைக்கு ஃபுல்லாக அவங்கள இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னா வந்தேன். அப்படியா? அப்ப குண்டப்பா நீ என்னோடைய இரு, இந்த நான் பிடிச்சிக்கிறேன். ஒரு கதை கேள்விப்பட்டேன். என்ன கதை? இவனுக்கு உங்களுக்கு வந்து காசு கடை கொடுத்து தாங்குறாங்க, ஊருக்கு கலைக்காங்களா? இல்ல பொய், அது பச்சை பொய். எந்த பேரனுங்க அப்படி செய்ய மாட்டானுங்க. ஊருக்கு கதைக்கல அவன் தான் கதைக்காம ஊருக்குள்ள 6 உலகம் 1000 சொல்லட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. அதான் உண்மை. என்ன வாட்டி ஓ அப்படியா சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை உண்மையிலே வந்து எல்லா வேலை திட்டத்துக்கான என்னென்ன பட்ஜெட்டில் முடிஞ்சது லாஸ்ட் அவ்வளோ இருக்கு. வாங்க இருங்க வரேன் நான். அவ்வளோ இருக்கு. விளாம்பழம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். விளாம்பழம் எரிஞ்சு ஆயிரம் விளாம்பழம் இங்க இருக்கு வீட்டுக்குள்ள. அப்போ வந்து எவ்வளோ முடிஞ்சன்றதை வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போ ஒரு புலேண்டி கொடுத்தோம், நல்லா இருக்கு புலேண்டி. நல்லா இருக்கா? விளாம்பழம் சாப்பிடு. அந்த புலேண்டி குடிச்சா வேறு இருக்கணும் இன்னும் வேர்க்கும் தான் பரவாயில்ல. நீ நான் காற்று விசுக்கிறேன், நீ விசுலேண்டி குடி. அதாவது உண்மையாக நான் என்னென்னு சொல்ல பாட்டியில் பார்த்த விஷயம் ஒன்று தெரியுமா? இப்போ நீ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம வந்து கேட்குறோம், பாட்டி எனக்கு இது வேணும், இல்லாடி எங்களுக்கு இந்த கதிரையை தாங்க நாங்கள் திரும்ப கொண்டு போகிறோம், இல்லை நாங்கள் இந்த வீட்டை வந்து நிற்க போகிறோம், என்ன சொல்கிறேன் நீங்கள் சொல்லி கேட்டால் இப்போ சில பேர் சொல்லவங்களை வந்து ஜோதிச்சு சொல்லுவாங்க, சரி வாங்கோ, இல்லாட்டி நோவலை சொல்லுவாங்க. இல்லை ஆனால் சொல்லி அடுத்த செகண்ட் சொல்லுவா தெரியும் பாட்டி, சரி கொண்டு போ. அதான் பாட்டி உண்மை இது. அதான் உண்மை வந்து யோசிக்காமல் சொல்கிறாங்க. அதில் அவங்களாம் வந்து உண்மையை பேசுகிறாங்க அர்த்தம். பாட்டி உண்மையை தான் பேசணும். இந்த பாரு முகத்தடையிறடா. அது எனக்கு அப்படிதான் பாடி வேறுக்குது, சும்மா இருந்தா வேறுக்கும். அப்படி இல்லை, கல்ல உடம்பண்டில்ல தம்பி, அது பழகுனா பழகிட்டு உரைப்பு சாப்பிட்டாலும் வேறுக்கும். அப்படி வெளியில கொஞ்சம் வக்கைன்னு சரி வேறு தொழுவும் இந்த வேருக்கு உனக்கு என்ன உங்களை வேருக்கு, அப்ப எனக்கு வேறுக்கா எனக்கு. அதைத்தான் சொல்றேனே, மனம் இருந்தா தான் இடம் இருக்கும். பாட்டு போட்டிருக்கேன் தெரியுமா? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. சரியா? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. வேற தத்துவம் சொல்லுங்க பாடி நீங்க கைக்கு அப்ப தத்துவம். அந்த பணம் பணம் வேணும், வேணான்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அந்த பணத்தை அள்ளி கொண்டாந்து பணத்துக்கு மேல போட்டா போகாது. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டவன் எவனாச்சும் இருந்தா தான் இந்த பணத்தை கொண்டு போவான். உண்மையா பொய்யா? இப்ப எனக்கு ஒரு பணம் ஆசை, அப்ப நீ கிடந்தவுடனே தம்பி பாடா அப்படின்னு இழுத்துக்கிட்டு வருவேன். காரணம் என்னன்னா பணம் வச்சிருக்கிறியே. ஆனா பணம் வேண்டியதே இல்லை, எனக்கு கட்டாயம் என்ற பேரை வேணும்டா, நானும் ஒன்று அள்ளி கொண்டு தான் எப்படியோ இழுத்துக்கிட்டாவது வருவேன். பணம் எங்கேயும் போட்டுன்னு அப்படியே தான் தெய்வான. எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு சனம் பெருசு. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் அன்றைக்கு இருப்பதில்லை. நீங்க பார்த்த நேரம் எப்படி இருந்துச்சு இந்த காலை? அப்படி இருக்கைக்கிலே ரத்தம் ஒழுக இதுல வந்து உட்காந்துட்டேன். ஒரு சொட்டு கண்ணீர் விடல, யோசிச்சு கொண்டு தான் இருந்தேன். என்ன யோசனை? என்ன செய்யறது, காலை நாய் கடிச்சிருச்சே, நீ எங்க போறது, 6 வருவா அப்படியே. ஆனா இதுக்கு உள்ள சனம் பூரா விட்டு கொடுக்கல. ஒருத்தன் வந்து நின்று இப்படித்தான் பக்கத்துல இருந்து, ஆயா ஒழுங்குங்க ஆயா, நீங்க எல்லாட்டையும் எங்களுக்கு சரி வராது, நடங்க ஆயாமா நடங்க. அப்போ ஒருத்தன் சைக்கிளில் வச்சு அந்த சைக்கிளில் ஒருத்தன் பிடிச்சிட்டு என்ன ஒருத்தன் 3 பேரோட கொண்டு ஆட்டோ அவனே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி அவனே ஏற்றி கொண்டு போனான். நான் என்ன பணம் வச்சிருந்தேன், அவன் தான். உண்மையிலே பணத்தை பார்த்து வரல, குணத்தை பார்த்தா. ஆனா ரோட்ல போற இப்படி சொல்றோம் நம்ம வந்து. ஆனா சொந்த நிறைய பேர் வந்து பணம் இருந்து வளர்க்குறாங்க சொல்றாங்க. இந்த ரோட்ல போய்க்க ஒருத்தன் எந்த நாளும் பண்ணைக்கு வேலைக்கு போவான். ஆயாமா போயிட்டு வரட்ட, அப்பா ஓடி போடா, யானை காட்டுக்கு போறேன், வெள்ளனா வந்திருக்கலாமே தம்பி நீன்னு. இல்லை நீங்க போயிட்டு வான்னு சொன்னாவே நான் சந்தோஷமா போய், சரி போயிட்டு வா சாமி என்ன சொல்றது. அப்ப நெடுகை தாளத்தான் போவான். ஆனா அவன் எங்களுக்கு ஒரு சொந்த பொடியன் தான், நெடுக போவான். சொல்லிட்டு தான் நான் எப்படியும் அவன் 6:30க்கு போவான், நான் எங்கேயும் போக மாட்டேன், இருப்பேன், வந்து தேடுவானு.
நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சுக்கி. ஓ, பணம் சம்பாரிச்சது குறைவு, ஆனா சனம் சம்பாரிச்சது கூட தெய்வானே. எப்படி 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 வார்த்தை? பணம் சம்பாதிச்சது குறைவு, சனம் சம்பாதிச்சது கூட. சனமண்டு சொல்லக்கூடாது, சனத்தொகை சனமண்டுலாம் சொல்லக்கூடாது. இவன் அடிக்கடி என்ன சொல்லுவான், ஏன் நம்ம சனமண்டு சொல்றோம்? சனங்கள் இல்ல, இந்த ஜனங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் என்று சொல்லி, அதாவது மக்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த ஜனங்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. நம்மட நடைமொழி பேச்சு சனங்கள்ன்றது, ஜனங்கள்ன்றது வந்துட்டு இந்தியா பாணி. இல்லை அப்படி என்று இல்லை, இப்போ எல்லாமே இருக்குது. வந்து இப்போ நம்ம இதுலேயும் வந்து கொஞ்சம் பாஷை பேசுவாங்க, சில டைம் மீடியாவில் பேசவங்க எப்படி பேசணும்ன்றது தானே, அந்த வார்த்தைகள் எப்படி விடணும், அதான் அந்த சில வார்த்தைகள் என்ன வாட்டி. சரி, அப்போ வந்து இப்போ பணம் தேவை இல்லை, குணம் தான் தேவைன்றீங்க. குணம் தான் கட்டாயம் தேவை. இப்போ நான் நீங்கள் அப்போ அப்படின்டா, இப்போ பணம் இருக்கக்குள்ள வந்து பழகுறாங்க நிறைய பேர். அப்போ பணம் இல்லாத எல்லாரும் விட்டு போகிறாங்க. அப்போ அது என்ன? நான் இப்போ எந்த கதையில் நான் சொல்கிறேன், என்னட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க என்னை யாரும் ஏறெடுத்து பார்க்கறது இல்லை. இப்போ என்னன்னு காரணம்னு கேட்டால், இப்போ எனக்கு அந்த உதவி வருது, இந்த உதவி வருதுன்னு வெளிநாட்டு காசுன்னு. ஆனால் எனக்கு வெளிநாட்டால் காசு எனக்கு உள்ள உங்களுக்கு வர்றோம். நீங்களும் எங்கெங்கேயோ நின்று தான் அதை கேட்டு வாங்கி கொண்டாந்து இந்த பாட்டிக்கு இதை உதவி செய்து கொடுக்கணும்னு கொடுத்தாலும் அது சனங்களுக்கு பிடிக்கல. அப்போ அப்படி இருக்கனால இல்லை, காரணம் என்னண்டா, அதான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் வராது. எனக்கு எப்பயும் நீங்கள் தேவை. இவ்வளோ பெரிய கடைக்காரர் ரமணன் இருந்து பில் போட்டுக்கிட்டு இருந்தாலே என்ன கண்டோன்னு வாங்க பாட்டிமா அந்த கதிரை எனக்கு தந்துட்டு தான் நின்று பில் போடுறாரு. அப்போ அவன் பணத்தை தேட இல்லை, இந்த குணத்தை தான் அவர் தேடினாரு. அப்ப அந்த பிள்ளைக்கு நான் என்ன நன்றி சொல்றது? நல்ல கேரக்டர், நல்லது, நல்ல பழக்கம். அன்றைக்கும் போய்க்க பாட்டிமா சாமான் என்ன வேணுமோ வாங்கி எடுங்க, போட்டு கொடுங்கன்னு பிள்ளைகிட்ட சொல்றாரு. அப்ப அவருக்கு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், ஆனா நீங்க தான் கட்ட போறீங்க, அதுக்காக வேண்டி நெடுக போய் அவருக்கு அரியண்ணம் கொடுக்க மாட்டேன். அதாவது நான் சொல்லி இந்த நேரத்தில் வந்து அதாவது தைப்பொங்கல் கொண்டாடின வீடியோவில் வந்து அறிமுகப்படுத்திருந்தோம் ராமனா. அதாவது இள வயசு தான் வந்துட்டு, ஆனால் பிஸ்னஸ் மேன் வந்து இப்போ வந்து அதாவது இந்த பல்பொருள் சாமான்கள் வந்துட்டு விற்கக்கூடிய ஒரு ஆள் வந்து. ஸோ வந்து அவர்கிட்ட மளிகை அந்த சாமான் கடையில் போயிட்டு தான் பாட்டி வந்துட்டு அடிக்கடி சாமான் பண்ணுறது. அவரும் சொல்லியிருந்தா நீங்கள் எப்போ வேணாலும் தாராளம் வந்து வெட்டலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம், பாட்டி நீங்கள் உங்களோட வீட்டில் மளிகை சாமான் முடிஞ்சால் நீங்கள் வாங்க, அதை வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் அந்த காசை வந்து கொடுத்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ரமணா வந்துட்டு நல்ல ஒரு குணமுடைய ஒரு தங்கமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கு வந்து பொங்கல் வீடியோவில் கூட வந்து எங்களோட இங்கே நிற்கக்குள்ள வந்து நிறைய வேலை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, ஒரு சென்டில் சொன்ன அந்த சாமான் இறக்குறதுலேருந்து. ஓகே, அப்படி பிரச்சனை இல்லை. அப்போ நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலையெல்லாம் தாண்டி எங்களோட வந்து நின்று எல்லா சப்போர்ட்டும், கிட்டத்தட்ட அது நடக்கிறதுக்கே வந்து ஒரு காரணமாக இருந்துன்னு சொல்லலாம். நாங்கள் நினைச்சிருந்தாங்க சிம்பிளாக முடிய போகுதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து அதை கிராண்டாகி தந்தது வந்து நம்மளோட ரமணாவாய் தான். உண்மையிலே வந்து சந்தோஷம். அதே மாதிரி தான் குணத்திலையும் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். உண்மையிலேயே குணத்திலையும் நிரந்தர குணக்காரர். அதான் உண்மை. நானும் பார்க்குறேன் அதான் வந்து உண்மையிலே வந்து நல்ல மனசும் நல்ல குணமும் இருந்தால் எண்ணங்கள் வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அதான் உண்மை. மற்றவங்க வளர்றாங்கள பார்த்து வந்து பொறாமப்படக்கூடாது. மற்றவங்களோட பசிய கட்டாயமாக பார்க்குறாள். நல்ல குணமான புள்ள, எனக்கு நல்ல பிடிப்பு. அப்போ விளம்பரத்தை காட்டுங்க. ஓ, பழங்கள் சாப்பிட பழகுங்கள்டா. பழங்கள் பழங்கள் நிறைய வெஜ்ஜி அண்டு நீங்க தான் நிறைய வந்து பூஞ்சா பிடிச்ச மாதிரி அது அப்படித்தான் இருக்கும். ஆனா நிறைய இருக்கு மரம், 2 மரம் இருக்கு. வீடியோ பார்த்து சொல்லுவாங்க பாட்டில இருந்து நாங்க வாங்கிட்டு போறோம் சொல்லி. நான் இது வரைக்கும் வாங்கினே இல்லை. போன தடவை தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனாங்களே. அதுக்கு முதல்ல நிறைய தெரியும் கத்துவா பாட்டிலே, உங்களுக்கு தராம யாருக்கு தர, எடுத்து போங்கடாண்டு. ஆனா வாங்குற இல்லை. போன பிறகு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டேன். இல்ல எத்தனை என்னது இதெல்லாம் ஒரு கணக்காடா? நாங்க தரணும் பொங்கடா லூசு பண்றாங்களே. காசா அடிச்சுன்னா மண்டை உடையும். இவனுங்களை அடிச்சு கொள்ளணும். வீடியோ பாக்குற ஆக்கெல்லாம் பாத்துக்கங்க.
அடே இந்த பிலாப்பழத்தை சுத்தட்டேடா சொப்பினுக்கு கட்டட்டேன். நான் மட்டும் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த சாப்பாடு சாப்பிடுறேன், பீட்சா பர்கர் அதுதான் சாப்பிடுவேன். நோ அதெல்லாம் இல்லை. கொண்டு போய் நான் மட்டும் கேமரா கொண்டு பாருங்க. நீங்க வேண்டி தந்து நாங்க சாப்பிட்டது. அவன் இன்னும் கேஜி சாப்பிட இல்லையாண்டா, கேஜி போய் சாப்பிட இல்லையாண்டா. அங்கே விடுத்து போனேன். என்ன பழக்கட்டா அட்டா அவருக்கு. ஓகே என்னண்டா பொய் சொன்னா பிடிக்காது அதுக்கு இப்படி யாரு அது பொய் பொருந்த சொல்லணும். அது பக்கத்துல என்ன வச்சு தந்த பொய் சொல்ற என்ன வேற சொல்லியிருந்தான் பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்து. எடுத்து சாப்பிடுங்க. அது என்ன சம்பவம் சொல்லிச்சுன்னா, ஒரு நாள் வந்து நானும் கிஷோவும் திரையிலானும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்களே, KFC ஆஃபர் போட்டிருந்தாங்க போனாங்க. ஆனா அவன்கிட்ட சொல்லல, இவனை விட்டுட்டு போய்தான் தெரியல. ஆனா அங்க போனவரோ கோல் அடிக்க தொடங்கிட்டான். எப்படி கோல் அடிச்சா ஞானம் வந்து கண்டுபிடிச்சான ஏரியா எப்படா கண்டுபிடிச்சா நிறைய கோல் அடிச்சு உங்களோட கோல் டீலிங் கிஷோன் வச்சிருக்கீங்க. அதுக்கு போய் பொருந்த சொல்லுவாரு. உடனே கண்டுபிடிச்சிட்டான். கோல் எடுத்து நான் உணவு கோல் அடிச்சா ஆன்சர் இல்லை, உணவு கோல் அடிச்சா ஆன்சர் இல்லை, கிஷோருக்கு பெஸ்டான கோல் அடிச்சா ஆன்சர் இல்லை, திரும்பி 2வது கோல் அடிக்க எங்கடாண்டு இருக்கு திவான கடையில நிக்கிறது. திவானம் பிள்ளைங்கடா உள்ள நிக்கானு, நீ எங்கடா நிக்க, நான் வெளியே நிக்கிறது. திவானட்ட கொஞ்சம் போன கூடன்ட்டேன். இல்லடா உடுப்பு தெரியும். அப்போ 5 நிமிஷத்தால கோல் அடி என்னன்னு கோல் அடிக்கல, திருப்பி அடிச்சது ஆன்சர் இல்லை. உடனே கோல் எடுத்து திவானம் கிஷோக்கு வந்தவனடாடா. அப்ப கண்டுபிடிச்சான். மறைக்கணும்னா நாங்க நேரத்துல பிளான் போட்டு மறைச்சிருப்போம். ஆனா என்ன பிரச்சனை சொல்லி சொன்னா, இது வந்து கிஷோ இப்படி டீல் பண்ணணுங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்ல தெரியும் ஓகே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருக்கு. அதுக்கு ஒரு சிரிச்சையில கண்டுபிடிச்சிட்டான் அவன் வந்து KFC போனு. அதெல்லாம் வந்து அவனை கூட்டி கொண்டு நாளைக்கு வாங்கி கொடுக்கணும். KFC பீட்சா அப்படியாடா? பீட்சா அதுவும் இல்லையா? ஆனா சாப்பிட்டா நீ லைஃப்ல சாப்பிட மாட்டான். உண்மையா வந்து நீ அதை சாப்பிட்றத விட சும்மா இருந்துடலாம். வேணா வாட்டி இவன் கேட்கறான். இவன் என்ன கேட்கறான் தெரியும்? பிலாப்பழத்தை கட்டி தரேன், கொண்டு போய் கார்ல போய் ஆளுக்கு ஒரு சொல்லையா சாப்பிடலாம். என்ன சரி ஓகே. என்னன்னு சொன்னா எவ்வளவு முடிஞ்சது, என்ன பட்ஜெட்ல முடிஞ்சது, இன்னும் என்னென்ன வேலை முடிக்கி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நாங்க வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து தெரியும் உங்களுக்கு, தர்ஷிகா வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வேலைகள் வந்து யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி, ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க என்ன மாதிரி இந்த வேலைகள் முடிஞ்சுன்றதை வந்து பெஸ்ட்டாக பேசுவோம். ஓகே, உண்மையில வந்து நாங்கள் இந்த வீடியோக்குள் போகிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து நன்றிகள் சொல்கிறீங்க. பாட்டியை போய் பார்க்குறோம், அவங்களுக்கான ஹெல்ப்கள் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாருமே வந்து நன்றிகள் சொல்ல வேண்டிய வந்துட்டு தர்ஷிகாவுக்கு தான். நாங்கள் முதல் போட்ட வீடியோ வந்துட்டு அந்த 2.3 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. ஸோ அதில் அநேகமானவர் பார்த்ததால தர்ஷிகா யாருன்றது தெரியும், அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது பாட்டியை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தது. இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா வச்சுக்கொண்டு அவங்க எவ்வளோ நம்பிக்கையானவங்க தெரிஞ்சு தான் நாங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வந்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து மெனக்கட்டு அவங்க ஆக்களை வச்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து தர்ஷிகாட்ட வந்து கேட்போம், இப்போ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து ஊருக்குள்ளே யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஊருக்குள்ளே பேசினது இப்போ அந்த அம்மாவுக்கு கிடைச்ச உதவி மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நெடுக வந்து கேட்டபடி. ஆனால் அவைக்கெல்லாம் செய்ய எனக்கு விருப்பம், உங்களோட கதைச்சு செய்யணும்ண்டு. ஆனால் உங்களையும் எனக்கு பிடிக்கிறேன்டா. இப்போ கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நிறைய வேலை திட்டாங்க அங்கால கிழக்கு மாகாணத்திலையும் செய்து கொண்டிருக்கிறபடியா உங்களையும் தொடர்பு கொள்றது எனக்கும் கஷ்டமே இருக்குது. நாங்கள் தரிசியை தொடர்பு கொள்றோம், அதை விட கஷ்டம். ஏன்னா அவ கடும் வேலையாயிட்டோம். முந்தி வந்து ஒரு ஷாப் கடை வச்சுருந்தோங்க. இப்போ அதால் வந்து இப்போ 2 ஷாப் கடை வச்சு ஃபுல்லாக வந்து பிஸி ஆகிட்டோம். நாங்கள் ஃபோன் அடித்தாலே தூக்க மாட்டாங்க அப்படி. ரைட் ஓகே. இப்போ அதாவது பாட்டியோட வீடியோ பார்த்தவங்கள வீடியோவில் பார்த்தது அப்படி இப்படிலாம் சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் கண்டு பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா இப்படி தனியாக காட்டுக்குள்ளே இருந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ உதவி செய்திருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி இந்த அம்மாவை கண்டுபிடிச்சிங்கன்னு முதல்ல கேட்குறாங்க. நான் எனக்கும் தெரியல எப்படி எனக்கு கண்டுபிடிச்சேன்னு எப்படின்றது தெரியல. ஒரு தம்பி கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு, இப்படி ஒரு அம்மா இருக்கிறா, இந்த வீட்டு திட்டம் என்னன்னு சொல்றது, இந்த இடத்துக்கு மட்டம்பாறை இல்லை அப்ப உடையார்கட்டு தெற்கு. இதுக்கு முதல்ல அந்த ஒரு பேர் எதுவும் இருந்ததா, மட்டம்பாறை என்று சொல்லி? மட்டம்பாறைல மதனி குடியிருப்பு. மட்டம்பாறை எங்கட பக்கம் இல்ல இல்ல, இதுக்குள்ள ஒரு இடம் ஒன்று இருக்கு மட்டம்பாறை என்று சொல்லி. அவைக்குரிய ஒரு காணியை கொடுத்து இப்படி வீட்டு திட்டம் கொடுத்துருந்தவங்க. அப்ப அப்படி இதுக்கு ஒரு அம்மா இருக்கிறான்னு சொல்லி அந்த தம்பியும் இப்ப இல்ல, அவரும் இப்ப பொறின் போயிட்டே போல கிடக்குது. அப்ப அவர்கிட்ட சொல்ற அவர் கொண்டு காட்டினாங்க. எனக்கு நிறைய பேர்ட்ட இதுல நாங்கள் கேட்டு போனான், ஆனா யாராலுமே சரியாக செய்ய இல்லை. இப்ப இந்த RJ தமிழான்ற யூடியூப் சேனல் மூலம் இவருக்கு தேவையான அவ்வளவு உதவியும் கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல் நாங்க அவைக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா வந்து வீடியோவை பார்த்துருந்த நிறைய பேர் வந்து நிறைய விதமான சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பாட்டியை நேரில் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா முன்னாடி இருந்த விட இப்போ நிறைய அளவுக்கு வந்துட்டு மாற்றங்கள் பெற்று இருக்குது, அதாவது பாதுகாப்பு கருதி. ஸோ அந்த நீங்களும் வந்து பாட்டியோட ஸ்டே பண்ணி வாழ்ந்து பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா
என்ன பாட்டி ஓ. வாரம்பளை சோறு போடுவீங்களா? ஓ சோறு கட்டாயம் போடுவேன், வாங்க வாரவங்க எல்லாம் வாங்க, ரைட் என்ன தேடி வாங்க. கண்டிப்பாக வந்து ஓகே. இப்போ எவ்வளோ நான் தர்ஷகாட்டை கொடுத்து வந்து நாங்கள் செய்த மட்டும் சொல்கிறோம். அதாவது நாங்கள் வந்து தர்ஷகா அடுத்து இன்னொரு அண்ணா வந்தான் வேலி வேலைகளை வச்சு நாங்கள் அவங்கள்ட்ட உதவிகளை பெற்றிருந்தோம். தர்ஷகாட்டை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 2,50,000 வந்து அனுப்பிடுறோம். அந்த வேலை பாட்டி செய்தவங்களும் வந்து எப்படி ஓகேவா? நல்லா வேலை செய்தவங்களா? ஓ ஓ வேலை செய்தவங்க வேலைலாம் ஓகே செய்தவங்க ரைட்டாக. இப்போ தர்ஷகாவுக்கு வந்து நன்றி, உண்மையில் உங்களோட மினக்கெடுகளை தாண்டி நீங்கள் இந்த வேலைகளை செய்ததுக்கு. முதல்ல வந்து இந்த வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்போம். அதாவது தரை கூட வெடிச்சு போய் ஓட்டோட்டையெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு கொங்குட்டு அடிச்சு என்னென்ன வேலைகளை செய்தது மொத்தமாக வந்து கதவு நில போட்டிருக்கு, நிலம் இழுத்திருக்கு, இந்த சிவர் இது சிவர் இல்லாம இருந்தது, இது சிவர் வச்சிருக்கு இந்த பக்கம், மற்றது ஃபுல்லா பூசி இருக்குது. என்னம்மா அப்படித்தானே? ரைட் ஓகே. ஸோ வந்து அது வரைக்கும் நாங்களும் வந்து ஏன்னா முன்னாடி வந்து மழை பெஞ்சாலும் வந்து நிலத்துல வந்து ஊறுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ கொங்கிரீட் அடித்ததால் வந்து அந்த பிரச்சனைகள் இல்லை. ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு வந்து உண்மையில் வார்த்தைகள் இல்லை. என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து முன்னக்கட்ட அவங்களோட வேலைப்பழுக்கள் எல்லாம் வந்துட்டு இதைஞ்சிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து தர்ஷகா செய்ததுக்கு எந்த ஒரு பலனும் பார்க்காம வந்து செய்திருக்கீங்க, அதுக்கு மறுபடியும் வந்து நன்றிகள். சரி ஓகே தேங்க்யூ. நாங்கள் சொல்லியிருந்தோம் அண்ணா தான் வந்துட்டு இங்கே வேலையெல்லாம் வந்து செய்திருந்தது, அதாவது வேலைகள் எல்லாமே வந்து செய்திருந்தது. உண்மையில் வந்து நாங்கள் நினைச்சதை விட நல்லா நீட்டாக வந்துட்டு வேலைகளை வந்து செய்திருந்தார். கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நான் அடுத்தது வேலை முடிகிறதுக்கு கூலி கணக்கில் பார்க்க போனால் தம்பி 20,000 கூலி முடிஞ்சிருக்கு. 20,000 கூலி. மொத்தம் எத்தனை பேர் ஆக்க வேண்டி செய்தீங்க? அது 3 பேரும் செய்தோம், 4 பேரும் செய்தோம். மற்றது அவளை கூலி முடிஞ்சிருக்காது. அம்மா அந்த இடம் வந்து கிராவல் கிடங்குக்குன்றது சரியான கஷ்டம். மற்றது பெரிய அந்த வேலைக்குரிய அந்த கட்டை போட்டனால இப்போ பெரிய அகலமாக்கிட்டு 3 தாழ்வம் போட்டு அப்படி கொஞ்சம் மேலே கட்டையெல்லாம் கூர் சீவி காடெல்லாம் எடுத்து நீட்டாக தான் போட்டு விட்டு இப்போ பலன்ஸ் இருக்கிற வேலை என்னென்னு சொன்னாலும் வந்து அந்த முன்னே கேட்டு அடிக்க மட்டும் தான் அடிச்சுட்டு இப்போ வந்து வேலை செய்யும்போது அண்ணாவுக்கு வந்துட்டு ஏதோ அந்த விஷம் உள்ளோ நீ வந்து காலில் இங்கே வேலை செய்யக்கு தான் இந்த காலில் ஒரு பிரச்சனை மட்டும் ஹாஸ்பிட்டலில் இந்தியாவோட ஒரு 8-9 நாள் ஆச்சுது. இல்லாட்டி எல்லாம் அது ஒரு மரம் ஒன்று அறுத்து வாங்கினது, அதை சீவி அதுக்குரிய பொருளெல்லாம் வேண்டி ஆச்சுது. அதை சீவி கொழுவி விட்டால் சரி. அது இன்னும் ஒரு நேரம் வேலை தான் கிடக்கு. எனக்கு கொஞ்சம் இயலாமல் இருந்தனால நான் ஏற்கனவே இந்த உதவி செஞ்ச அண்ணாட்ட சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் பாட்டியின் வீட்டை காட்டும்போது நாங்கள் அதை காட்டுவோம், அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதை முடிச்சிருப்பார் வந்து காலில் அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆனால் அதெல்லாம் வந்து அதை முடிக்கலாம் இருந்தது. பட் வந்து வேறு எல்லா வேலைகளுமே வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ வந்து அண்ணாட்ட வந்துட்டு அண்ணா வச்சுக்கொண்டு நாங்கள் செய்த வேலைக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாயிச்சிருந்தது அப்படி வந்து நான் சொல்கிறேன். இப்போ வேலிக்கட்டைகளுக்கு வந்துட்டு டோட்டல் வந்து 72,000 முடிஞ்சது. என்னென்னா 72,000. அதே மாதிரி வந்துட்டு கம்பி சாமான், அதாவது காட்வியார் சாமானுக்கு வந்துட்டு நாங்கள் தனியாக நாங்கள் பெஸ்ட்டாக மீட்டர் பாக்ஸ் அந்த இதுலலாம் சேர்த்து அதுக்கப்புறம் அண்ணாட்ட அனுப்பின காசோட சேர்த்து 28,250 ரூபா. அதுக்குரிய பில் இருக்குதா? பில் இருக்குது. அதே மாதிரி கூலி வந்துட்டு நாங்கள் 75,000 தந்துருந்தோம். கூலி 75,000. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் சாமான் தேவைப்பட்டது, இதுக்குன்னு சொன்னால் அந்த கம்பி எழுத கொஞ்சம் காணாமல் வந்தது. அடுத்து வந்து அந்த கேட்டு நாங்கள் பிரதான் சொன்ன கேட்டு அடிக்கணும்னான்னு சொல்லி இடத்த பார்த்து போட்டு அப்போ கேட்டுக்கும் அந்த அதுக்குரிய ஒரு கூலி இதுவும் சேர்த்து வந்துட்டு 28,600 ரூபா அனுப்பியிருந்தோம் அண்ணாட்ட வந்துட்டு. ஸோ நன்றி அண்ணா உண்மையில செய்ததுக்கு. அண்ட் இது தாண்டி பாட்டி ஏதாச்சும் ஹெல்ப்புகள் கேட்டாங்கன்னு சொன்னால் அது செய்து பாட்டியோட தான் நாங்கள் எந்த நேரம் நாங்கள் இங்கே பக்கத்தில் மீன் தொழில் தான் செய்கிறது. அம்மா தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சு தான் போகிறது. மற்றது அப்போ பிடிச்ச எல்லாத்தையும் நாங்கள் இடைக்கிட வந்து பார்த்துட்டு தான் போகிறது. பாட்டி அம்மாவை பிரச்சனை இல்லை. இப்போ அம்மாவுக்கு நாங்கள் இது வேறு இடத்துல வேலை செஞ்சால் கூலியும் கூட இந்த பெருமதியும் கூட. அம்மாவுக்காக தான் நாங்கள் அங்கே நம்ம சமைச்சு தந்ததும் அம்மா தான். கூலியெல்லாம் வாங்கி பெருசாக நாங்கள் எடுக்கல, எல்லாம் எடுத்து பகிர்ந்து தான் எடுத்தது. பிரித்து இந்த கூலியாக கொன்றைக்கா எடுத்து அப்படி செய்யல. அம்மாவுக்கும் தெரியும். அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஒன்று சின்ன சின்ன சாமான வண்டி கொடுத்து சமைக்க சொல்லி அப்படி இப்படி செஞ்சு இந்த வேலையை கொஞ்சம் நீட்டாக முடிச்சு கொடுக்கும். நான் இப்போயும் நார்மலாக சிறந்த செஞ்செல்லாம் அந்த கேட்ட படி அடிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அதுக்கு கொழுவி நீட்டாக தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து காண்பிப்போம். அண்ட் அது தாண்டி சப்ஸ்கிரைப் இங்கே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்களும் வந்து ஒரு நாளைக்கு பாட்டிகிட்ட விட்டு சிரமதான பணி ஒன்று செய்து இன்னும் கொஞ்சம் கிளியராக மாற்றி விடுறோம் நம்ம அது. ஸோ நம்மளும் அன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கு. அதை நாங்கள் ஒரு செய்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முதல்ல வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வாரவங்களை வந்து கண்டிப்பாக வந்து பாட்டிகிட்ட விட்டு வந்து சேர்ந்து வேலை செய்யலாம். அது ஒரு நாள் வந்து தேங்க்ஸ் அண்ணா, சந்திப்போம். வேறு என்ன நாங்கள் ஃபோன் அடிப்போம். அடுத்த வேலையான அம்மாக்களுக்கு உதவியில செய்யறதுக்கு உங்களுக்கும் உங்கள் சார்ந்த அமைப்புக்கு நன்றி. இப்படியான கண உதவியில செய்வீங்கன்னு நம்ம கண்டிப்பா. ஓகே இப்போ பாட்டின்னு இந்த வேலைகள்லாம் வந்து முடிஞ்சுது. இந்த வீடு வந்து நார்மலாக எப்படி இருந்தேன்னு சொல்லி முதல்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எல்லாமே அது பூசி அந்த முன் குட்டெல்லாம் அடிச்சு கதவெல்லாம் நீட்டாக போட்டு எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. அதை தாண்டி இந்த வேலி
வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அந்த வந்து டோர் வந்து இப்போ அந்த அண்ணா போட்டுட்டு எங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புவார். அந்த ஃபோட்டோ நேரத்தில் அனுப்பினாருன்னா நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த கேட்டு இல்லைன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் வச்சு நாங்கள் காட்டுவோம். அடுத்த வீடியோவில் வரக்குள்ள நாங்கள் காட்டுவோம். அடுத்த வளர்ச்சிருக்க வேலைன்னு சொன்னால் பாட்டி கேட்ட மாதிரி இந்த கிணறு விஷயம் ஒன்று. ஸோ அதுதான் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு வந்து எங்களுக்கு தெரியாது. இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் இது வந்து பெரிய பட்ஜெட் முடியும் இந்த கிணறு தொடங்குனா. அடுத்தது வந்து இந்த கரண்ட் விஷயம் தான். நாங்கள் வந்து சோலார் லைட்டுக்கு வந்து செட் பண்ணியிருந்தோம், சோலார் போட்டுறதுக்கு. அப்போ அது சம்மந்தமாக கதைக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு அந்த வெட்டி கிடைக்கல, வெட்டி இல்லைன்னு சொன்னவங்க சோலார் வெட்டி. சோலார் வந்து போட்டுவாங்களா, அது எப்படின்னு சொன்னால் கரண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு சோலார் போட்டி தருவாங்களா அந்த கரண்டோட பில் இதை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி. மற்றபடி இப்போதைக்கு வந்துட்டு தனியாக ஒரு பேட்டரியில் செய்கிற அளவுக்கு வந்துட்டு பேட்டரி வந்துட்டு யார்ட்டையும் கைவசம் இல்லையா அப்படின்னு சொன்னவங்க. அதுக்கு வந்து நாங்கள் விசாரிக்கக்குள்ள வந்து இந்த நார்மலாக அந்த ஃபேன் அதெல்லாம் போட்டதுக்கு வந்து இப்போ எல்லாத்துக்குமே இல்லை, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் பேசிக்கு வந்து இப்போ ஒரு 2.5 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. ஆனால் ஒவ்வொரு ஒரு விலை சொல்லக்குள்ள வந்து அதுக்கான பட்ஜெட்டும் எங்களோட கையில் இல்லை. அப்போ வந்து நாங்கள் அந்த மற்ற சோலாரில் வேலையக்கூடிய லைட் வந்து 3-4 மூலையிலையும் வந்து வாங்கி போட்டணுன்ற ஒரு பிளானில் இருக்கோம். அதாவது வந்து இப்போ தானா சோலாரில் வேலை பகலில் வந்துட்டு அந்த இதை சேமித்து வந்துட்டு சோலாரில் நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக சென்சர் மூலம் ஆக்கள் கிட்ட போனால் எஞ்சா அப்படி பற்றக்கூடிய மாதிரி யோகம் வந்தால் அது எரிஞ்சு விழுமன்ற மாதிரி நினைச்சினாங்க. அதை செட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உண்மையிலே நாங்கள் இப்போ போயிருந்த பார்த்தீங்க அந்த ஏரியாவில் கரண்ட் இருக்குது. அங்கேருந்து இங்கே எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த சோலார் போட்டுறது தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3-4 கிட்ட முடியும் போகிறேன். அப்படி தான் முடியும். அப்படியே சோலார் போட்டுறதை விட கரண்டை எடுத்துடலாம் இங்கே. ஆனால் அந்த அதுக்குரிய பட்ஜெட் உண்மையிலே கையில் இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சது, இப்போ மீதி எவ்வளோ இருக்குன்றதை வந்து நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதை தாண்டி இப்போ அவங்களோட ஆட்டுக்கோட்டையும் வந்து கடுமையாக மோசமாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ முதல் இருந்ததை விட இப்போ எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது, மேலே நீட்டாக இருக்குன்றதுக்குள்ள வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஓகே எவ்வளோ லாஸ்ட்டில் வந்து மிஞ்சிருக்கு, அது வந்து என்னென்ன செலவுகள் எப்படி போனதுன்றதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருந்தோம். பட் வந்து எந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு யார் என்ன உதவிகள் செய்தாங்கன்னு சொல்லி வந்து நாங்கள் சொல்லல. ரீசன் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் செய்கிற அந்த ஒரு உதவி வந்து எப்போ முடியுதோ அப்போ தான் வந்துட்டு யார் என்னென்ன உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பாட்டியோட முதல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டிக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் நிதி உதவி பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க, எங்கேருந்து பண்ணாங்கன்றதை வந்து டீட்டெயிலாக வந்து இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற செல்வன் ஐயாவின் மகள் சரவண் அக்காவின் பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க 60,000. அதே மாதிரி கனடாவில் இருந்து கணமணி நவரத்தினம் அம்மாவின் நினைவாக கடைசி மகன், அவரது மருமகள் மற்றும் 3 பேரன்மார்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க 40,000. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிரவீன் அண்ணா அனுப்பியிருந்தார் வந்துட்டு 25,000. அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ராஜகுலேந்திரன் அண்ணா குடும்பம் வந்து 25,000 அனுப்பியிருந்தாங்க. அதே போல் கொலனில் இருக்கிற சுதாக்கா அவங்க வந்துட்டு 23,000 அனுப்பியிருந்தாங்க. அதே போல் சுவிஸில் இருக்கிற உமா ஷாமினி அவங்க வந்துட்டு 20,000. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஒரு குடும்பம், அவங்கள்ட்ட வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்களா, அவங்க வந்துட்டு 30,000 அனுப்பியிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களோட கடைசி நம்பர் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன், 948. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அது அவங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அப்படிங்கிறத வந்து. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற ராஜண்ணா வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட அம்மா ராசரத்தினம் ராஜலட்சுமி அவங்களோட 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக வேண்டி 1,10,000. அதே மாதிரி கொலனில் இருக்கிற சிவா அண்ணா வந்து 53,000. நெதர்லாந்தில் இருக்கிற ஜெனி அவங்க வந்துட்டு 35,000. ஓகே. சுவிஸில் இருக்கிற பாத்தியார் புங்குடுதீவு, அவங்க வந்துட்டு பாத்தியார்னு சொன்னால் தான் வந்து தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு புங்குடுதீவு 8ஆம் பகுதி வந்து சேர்ந்தவங்க, அவங்க வந்துட்டு 15,000 அனுப்பியிருந்தாங்க. 15,000. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கீதா அம்மா வந்துட்டு 20,000. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற ராஜல் பெனிஸ்டன் அவங்க வந்துட்டு 38,000. ஓகே. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற இன்னொரு அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணான்ட்டாங்க. அவங்க வந்து 20,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன் நான், 0338. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க. தனது பேரன் குட்டி போய், அதாவது சின்ன படியன் வந்து 9வது பிறந்த நாளுக்காக வேண்டி தெய்வான் அம்மாவுக்கு வந்துட்டு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000. அவங்களும் வந்து அவங்களோட பேரை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களோட கடைசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன், 7234. ஸோ வந்து எல்லாம் டோட்டல் எவ்வளோ மொத்தம்
5,29,000. இதில் வந்து செலவுகள் போனது என்னென்னு சொல்லி சொன்னால் தர்ஷக்கா வச்சு நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் 2 கட்டமாக வந்துட்டு மொத்தமாக சேர்த்து 2,50,000 வந்து கொடுத்துருந்தோம். இந்த வீட்டு வேலை செஞ்சு இந்த சிவர் கட்டி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து தர்ஷக்கா வந்து சொல்லியிருப்பா. அதுக்கான வில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க அதாவது மேசன் கூலி அந்த வில்லெல்லாம் வந்து அவங்க காட்டினவங்க தனிப்பட்ட முறையில் என்னடா கொஞ்சம் கிட்டத்தட்ட லாங் வேல்ன்றதில் வந்து நாங்கள் வச்சிருக்கையில் அதாவது இந்த ஹார்ட்வேரில் எடுத்த அந்த வில் அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து நாங்கள் அவங்கள வச்சு சொல்ல வச்சுருந்தோம் வந்து நவாட்டி அவங்கள வந்து மொதல் முடிச்சிருந்தவங்க. அது வந்து 2,50,000 அது மேசன் கூலியிலேருந்து எல்லாமே சேர்த்து சாப்பாடு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி ரமணாட கடையில் வந்து சாமான் பண்ணியிருந்தது வந்துட்டு 24,660 ரூபா. 660 ரூபாய். ஓகே. அதாவது மாதம் சில டைமில் ஒவ்வொரு மாதம் பாட்டி வாங்கிட்டு சொன்ன பில்லு வந்துட்டு அதே மாதிரி இந்த வேலிக்கட்டைக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு 72,000 வந்து கொடுத்துருந்தோம். ஓகே. 72,000. அதே மாதிரி காட்வேர் சாமான் அதாவது இந்த கம்பி சாமான் அதெல்லாம் வந்து வேண்டியிருந்தது வந்துட்டு 27,600 ரூபா. 27,600 ரூபா. அது சேர்த்து என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த மீட்டர் வாங்கி ஃபுல்லாக அளந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மீட்டர் எங்கள் பாட்டியில் தான் இருக்குது. ஓகே. அந்த மீட்டர் வந்து தனியாக நாங்கள் எடுத்துருந்தாங்க 650 ரூபா. 650 ரூபா. அந்த மீட்டர் வந்து அப்படி நாங்கள் பாட்டிகிட்டே கொடுத்துருந்தோம். அப்போ அது இந்த கார்ட்வேர் சாமான் இந்த மீட்டர் பில் ஒண்டா கூட்டி தான் வந்து அண்ணாட பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தோம். அது 28,000 அந்த வச்சு சொன்னது. அதே மாதிரி வந்துட்டு கூலி வந்து அவங்களுக்கு கொடுத்து வந்துட்டு 75,000 ரூபா. ஓகே. 75,000. கடைசியாக வந்துட்டு இந்த வேலைகள் செய்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாமான் போதாதுன்னு சொல்லி சொன்னதும் அந்த கம்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுக்கும் பிறகு அந்த கேட்டு வேலை செய்கிறதுக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துட்டு டோட்டலாக அவங்கள்ட்ட கூலியும் கார்ட்வேர் காசும் வந்து சேர்த்து வந்துட்டு 28,600 ரூபா. 28,600 ரூபா. ஓகே. இவ்வளோ செலவும் போன பிறகு வந்து மிச்சம் வந்து 50,490 ரூபா தான் இருக்கு. அப்போ உண்மையிலே வந்து நாங்கள் இந்த பட்ஜெட்டை வச்சுக்கொண்டு இதுக்கப்புறமா வந்து நாங்களும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் யாருக்கையாச்சும் போய் இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த பட்ஜெட்டை தூக்கி போட்டு நாங்கள் பாடிற கிணறையோ வந்து இந்த கரண்ட் வேலையை முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து இந்த 50,000 அங்கால இன்னும் அப்படியும் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட தேவைப்படும். அதை வந்து அப்போ உண்மையிலே எங்களால் எடுத்து போட இல்லாமல் இருந்தது. ஏன்டா பாட்டிக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கரண்டும் இந்த கிணறும் தானே அதை எப்படியாவது நம்ம பெற்று கொடுப்போம்ன்றதுக்காக வந்து நாங்கள் அதை வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ உண்மையிலே வந்து இப்போ எங்களோட கைவசம் மிஞ்சி இருக்கிறது வந்து 5,29,000 50,490 ரூபா தானே. 90 ரூபா. ரைட். ஓகே பாட்டி. இப்போ அந்த ஒரு மிகுத பணம் தாங்க இதில் இருக்குது. எவ்வளோ நீ பாருங்கள். பத்து 50,500 ரூபா. ரைட். ஓகே. 50,490 50,500 ரூபா. ரைட். இப்போ பாட்டி வந்து போன வாட்டி என்ன சொல்லியிருந்தீங்க? என்ன ஏதோ ஒன்று ஈடு என்ன வச்சுருந்தேன்னு சொல்லி இந்த சங்கிலி நான் ஆடு பார்த்து தான் அந்த சங்கிலி எடுத்தேன். அந்த சங்கிலி அடவுல கட்டாயம் அதை எடுத்தே ஆகணும். எடுங்கோ. அந்த இப்போ இன்றைக்கு வச்சுருந்தோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ போட மாட்டோம். இன்றைக்கு வச்சுருக்காங்க வந்து அதை கொண்டு நீங்கள் அந்த சமுத்தி பேங்குன்னு அதில் ஒன்று போடுற நீங்களோ நீங்கள் வந்து உங்களோட பொருளை எடுத்து போட்டு அங்கே அதில் ஒன்று போட்டு வைங்கோ. இதுக்கப்புறமா வர யாராச்சும் உதவிகள் உங்களுக்கு ஏதாவது செஞ்சால் இந்த வீடியோக்களை பார்த்து செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம கிணறு வேலையும் அந்த வந்து இந்த கரண்ட் வேலைகளையும் செய்வோம். சரிதானே. நாங்கள் அடுத்தபடி வரக்குள்ள வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைட் செட்டப் நாங்கள் அதை வாங்கிட்டு வரோம். இதை தாண்டி வந்து நாங்கள் பாட்டியை சில டைமில் ஒரு சந்திக்கிறவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் அதை நாங்கள் காசு கொடுத்துட்டு போகிறாங்க. அதை எங்களோட காசு இல்லை எங்களோட பட்ஜெட்டில் போட்டு போகிறாங்க. அது நாங்கள் எங்களை பாட்டி கொடுக்கணுன்றதால தனிப்பட்ட முறையில் கொடுத்து போகிறோம். அதெல்லாம் நாங்கள் இதில் காட்டலை. உண்மையிலே வந்து இப்போ இதுக்கான இப்போ எல்லா வில்லும் எங்களால் காட்ட முடிஞ்சிக்காமல் இருந்திருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அவங்களே கூப்பிட்டு வச்சு டிரெக்டாக நாங்கள் கதைச்சினாங்க. ஏன்னா அது உண்மையிலே அவங்கள்ட்ட கொடுத்த காசு அதை அவங்கள்ட்ட சொல்லணுன்றதுக்காக. மற்றது வந்து நாங்கள் எல்லாமே வந்து அப்படியே காட்டியிருப்போம். ஓகே. உண்மையிலே வந்து இதான் செலவு. இத்தனை கிட்டத்தட்ட போன வருஷம் 11ஆம் மாதம் போட்ட வீடியோன்னு பாட்டியோட முதலாவது வீடியோ 11ஆம் மாதம் போட்டு இப்போ வந்து 5ஆம் மாதம் 7 மாதம் கிட்டத்தட்ட 5-6-7 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு 7 மாதத்துக்கு அப்புறமா தான் உண்மையிலே வேலைகள் முடிஞ்சது. இப்போ என்னென்றது வந்து உள்ளுக்கு இருக்கின்றதால காட்டுக்கு இருக்கின்றதால உண்மையிலே அந்த பிரச்சனைகள் வந்து முடிக்க இல்லாமல் இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷம்.
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்க வேலைகள்னு சொன்னோம் வந்து இந்த ஆட்டுக்கொட்டையும் அதே மாதிரி அவங்களோட கிணறு வேலை, அடுத்து வந்துட்டு அந்த மின்சார வேலை. ஸோ இதுக்கு வந்துட்டு தனிப்பட்ட ரீதியில் வந்து யாராச்சும் ஹெல்ப் முன் வந்து பண்ண போறீங்க அப்படி சொன்னால் எங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதாவது எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதனூடாக வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கொள்ளலாம். ஆனால் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி உண்மையில வந்துட்டு நாங்கள் அன்றைக்கு விளையாட்டுக்கு சொன்ன மட்டும் சொல்லி நினைக்காதீங்க. மற்ற சேனலில் போட்ட வீடியோ உண்மையில வெளிநாட்டிலேருந்து வரவங்க நிறைய பேர் வந்துட்டு பாட்டியோட பேசணும், அவங்கள்ட்ட இருந்து கதைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு போய் நிற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நின்று கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஸ்டே பண்ணி அப்படி விருப்பம் இல்லை, விருப்பப்பட்டு வரணும் என்னைய பார்க்க. அதுக்கு வாங்க பாட்டியை பார்க்க வாங்க. உண்மையிலே வந்து வாங்க, நான் வழி மேல விழி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் சொன்னவங்க வந்து அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியல எந்த இடத்துல வரணும்னு சொல்லி பாட்டி உங்களோட அட்ரஸ் ஒரு ஃபுல்லாக நீங்கள் சொல்லி விடுங்க. எது இந்த அட்ரஸ் என்னன்னா உடையார்கட்டு சந்தியில் இறங்கி தெற்கு பக்கமாக திரும்பினா ஒரு மணல் ரோட்டு வருது. எங்களோட ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸால நேராக வந்தால் கடைசி தொங்க தெய்வானோட வீடு தான். சரி, நீங்கள் உடையார்கட்டுக்கு வந்து தெய்வான பாட்டின வீடு கடையில் கட்டுறாலே எல்லா கடையிலையும் சொல்லுவாங்க. நீங்கள் உடையார்கட்டு மெயின்லேயே நீங்கள் வந்து இருக்கிற கடைகளில் எந்த கடையில்னா நீங்கள் ஒரு கடையில் கேளுங்க தெய்வான பாட்டியில் வீடு எதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாட்டியை கேட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ரூட்டு சொல்லி விடுவாங்க. நீங்கள் வரலாம் தானே. அண்ட் அதை தாண்டி நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சிரமம் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் முன்கூட்டி ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரும் வாங்குவோம். ஆமாம், ஓகே. அது வந்து இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த ஒரு சின்ன படியும் பிறந்தநாள் கொண்டாடுறான்னு சொல்லியிருந்தாரு தானே. அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு சின்னப்படி சிங்கப்பூரில் வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லுங்க. அந்த பேரனுக்கு, இந்த சின்ன பேரனுக்கு, செல்ல பேரனுக்கு எனக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. இப்போ இத்தனை உறவுகளுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதை தாண்டி பாட்டி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா அவங்களுக்கு? நானும் அவங்களுக்கு எங்களோட பேரமாரில் சார்பில் நானும் உங்களுக்கு அன்பான வார்த்தைகள், அன்பான நன்றிகள். கண்டிப்பாக வந்து இப்போ இதை தாண்டி வந்து நாங்கள் இனி என்ன சொல்கிறோம், அந்த பாட்டி மேலே வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிறதுலேருந்து அண்ட் வந்து உண்மையிலே எங்களுக்கு வியூஸ் மற்றவங்களுக்கு ரீச் ஆகி போனதுலேருந்து பாட்டியோட வீடியோவும் ஒரு காரணம் தான். உண்மையிலே அதால் வந்து கண்டிப்பாக நாங்கள் பாட்டியை மறக்க மாட்டோம். இப்போ எங்கே வந்தாலும் வந்து பாட்டியோட உண்மையிலே நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பாட்டியை வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அண்ட் வந்து இங்கே பாட்டியோட சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து எங்களோட ஃபேமிலியை எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரதுலேருந்து அப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து நாங்கள் பாட்டியோட எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக நாங்கள் இந்த மற்ற வேலைகளையும் வந்து ரைவணி முடிஞ்சு கொடுக்க பார்ப்போம். ஏன்னா பாட்டி வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்ன்றதுனால. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வழிகொடுட்டா பாட்டி போயிட்டு வர போறீங்களா? ஆனா இனி எப்ப வருவீங்கிறத தான் நான் எதிர்பார்க்கணும். யோசிக்காதீங்க. இல்லை நான் வருவோம். நாங்கள் நம்மகிட்ட பிளேன் இருக்குதானே, குயிக்கா வந்து போகலாம். நாங்கள் இங்கே அதாவது பாட்டி இங்கே பக்கம் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்தால் போவோம் நாங்கள். சரிங்களா? ஓகே. உண்மையில இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் காணொலிகளை காமிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க பாட்டி. அப்படி பாய்.